Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அரசு பள்ளியில் புதிதாக திறக்கப்பட்ட சுகாதார வளாகத்தில் சிறுநீர் கழிப்பிடம் மற்றும் கழிவறைகளுக்கு இடையே தடுப்புகள் இல்லாமல் கட்டப்பட்டிருந்த வீடியோ வெளியாகி பலரையும் முகம் சுளிக்க வைத்த நிலையில் வாங்கி கட்டிக்கொண்ட அரசு அதிகாரிகள் இரவு முழுவதும் பள்ளியில் முகாமிட்டு ஒப்பந்ததாரரை வரவழைத்து தடுப்பு சுவர் கட்டும் பணியை ஜரூராக நடத்தி முடித்த கதையை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசு பள்ளியில் தடுப்புகள் இல்லாமல் கட்டப்பட்ட கழிவறை தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தடுப்புகளுடன் கட்டப்பட்ட கழிவறை தோற்றத்தின் ஒப்பீடுதான் இவை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறை பேரூராட்சி பகுதியில் இருபாலர் பயிலும் அரசு மேல்நிலை பள்ளி உள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் 102 மாணவர்களும் 75 மாணவிகளும் என மொத்தம் 177 பேர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் 2022-23 மற்றும் 2023-24 நிதியாண்டுகளின் பள்ளி மேம்பாட்டு மானிய தொகையிலிருந்து 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுகாதார வளாகம் கட்டப்பட்டது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என தனித்தனியாக சிறுநீர் கழிப்பிடம் மற்றும் கழிவறைகள் என்று கட்டப்பட்ட இந்த சுகாதார வளாகத்தை ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலின் கடந்த 6ஆம் தேதி திறந்து வைத்தார். அவ்வாறு திறந்து வைக்கப்பட்ட சுகாதார வளாகத்தில் ஒவ்வொரு கழிவறைக்கும் இடையே தடுப்புகள் ஏதும் இல்லாமல் கட்டப்பட்டிருந்தது. மேலும் சிறுநீர் கழிப்பிட பேஷன்களுக்கு இடையேயும் மறைவான தடுப்புகள் இன்றி ஏதோ கண்காட்சி பொருட்கள் போல வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. இதனை கண்டு மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்த பேரும் முகம் சுளித்த நிலையில் திறப்பு விழா சமயத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த கழிவறையுடன் கூடிய புதிய சுகாதார வளாகத்தின் கட்டுமானத்தை உரிய முறையில் கண்காணிக்க தவறிய சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அலுவலர் மீது அரசு துறை ரீதியிலான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. அருவருக்கத்தக்க வகையில் புதிய கழிப்பிடம் கட்டிய சம்பந்தப்பட்ட தனியார் ஒப்பந்ததாரர் மீதும் சுகாதார வளாகத்தின் கட்டுமானத்தை உரிய முறையில் கண்காணிக்க தவறிய சம்பந்தப்பட்ட பேரூராட்சி அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு வருகை தந்த அரசு அதிகாரிகள் தனியார் ஒப்பந்ததாரரை வரவழைத்து சிறுநீர் கழிப்பிடம் மற்றும் கழிவறைக்கு இடையில் தடுப்புகள் கட்ட உத்தரவிட்டனர். இதையடுத்து உடனடியாக கட்டுமான பணியாளர்களை கொண்டு ஒவ்வொரு சிறுநீர் கழிப்பிட பேஷன்களுக்கும் இடையில் தடுப்புகள் கட்டப்பட்டு கதவுகள் அமைக்கப்பட்டன. இதற்கிடையே கட்டுமான பணியை உரிய முறையில் கண்காணிக்க தவறியதாக ஆடுதுறை பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணன், இளநிலை பொறியாளர் ரமேஷ் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஆடுதுறையை போல மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இது மாதிரி கட்டப்பட்டுள்ள சுகாதார வளாகத்திற்கும் விடிவு காலம் பிறக்குமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மதன் குமார். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.